இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 2026 துலாம் ராசிக்காரருக்கு எப்படி ஒரு மாதமாக, எந்த பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மாத கிரகம், ஆண்டு கிரகங்கள் துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு கொடுத்து பிப்ரவரி மாதம் எதுமாற ஒரு திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல பாருங்க, துலாம் ராசியை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இது பாத கிரகம், எந்த ஒரு மாற்றமும் பிப்ரவரி மாதம் இல்லை. ஆனா மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே சமயத்துல புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே 4லிருந்து 5க்கு மாறுவது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள், எதுமாற மாற்றங்கள், நம்ம என்ன முயற்சிகள் செய்தோமோ கடந்த 6 மாசமாக, 4-5 மாசமாக எதுமாற ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டு, எதுமாற முயற்சிகள் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ அந்த மாதிரி முயற்சிகள் கொஞ்சம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுங்க. அது எது மாதிரி ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயத்துல ஒரு காதல் கை கூடுற விஷயமா இருந்தாலும் சரி, பணம் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைகள் பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி, குரு செவ்வாயை பார்த்து 6ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ராகுவை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விசேஷ பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா வயதினருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன இந்த செவ்வாயும் ராகும், செவ்வாயும் புதனும் சேருவது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். என்னதான் சில விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்தாலும் உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இல்லாமல் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனதை கொஞ்சம் குறைப்படுத்தக்கூடிய, கொஞ்சம் சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதை சரி பரவாயில்ல, பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத எடுத்துட்டு நீங்க அடுத்து நீங்க நகரும் பொழுது வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லாவே ப்ரொசீட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ நல்லாவே நல்ல மாற்றங்களையும் நல்ல அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தை நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்துல கொஞ்சம் கலப்பு விஷயத்துல கொஞ்சம் வேற ஒரு கேஸ்ட் வேற இருக்கிற ஒருத்தவங்களோட பழகிட்டு இருக்காங்க, ஒரு 2 வருஷமா காதல் செய்து கொண்டு இருக்கிறார்களுக்கு காதல் கை கூடக்கூடிய அமைப்பு. என்னதான் கொஞ்சம் எதிர்ப்புகள், ஃபேமிலியில எதிர்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் ஒரு சம்மதம் ஒரு அளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடியது இருக்கு. குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸோட ஒரு ஐவிஎஃப் பண்ணி பிரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இது மாதிரி ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஸ்பீக்கிங் இந்த பிப்ரவரி மாதம் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லாவே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், கிரகங்கள் எப்படி இருக்கு, ஒரு கிரகத்துக்கும் பார்வை எப்படி இருக்கு, எந்த காம்பினேஷன்ல நீங்க பிறக்கிறப்ப இருக்காங்க, எந்த ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தசை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, யோக தசைகள் நடந்து கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, வரக்கூடாத தசைகள் போயிட்டு இருக்கிறதா, வண்டி வாகனத்துல கேர்ஃபுல்லா போகக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் உடம்பு உபாதைக்கு கொடுக்கக்கூடியதா, எது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்கு கோச்சாரத்துல ஒன்றும் தப்பான அமைப்பு இல்லை. குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, எல்லாம் அருமையான அமைப்பு தான். ஸோ இந்த நேரத்துல இந்த மாத கிரகங்கள் மாறுவதும் பரவாயில்ல. ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஸோ அதனால உங்களுக்கு எப்படி அது மாதிரி போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம்
பார்த்துக்கணும். அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு அந்த தசாபுக்திகள் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் மிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னுமே அக்யூரேட்டா நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்திருக்கு, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வராது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எதை நம்ம எதிர்கொள்ளலாம், எது நம்ம எதிர்பார்க்கிறது கஷ்டம், சாதகமான டைம் எப்போ எப்போ நம்ம அடக்கி வாசிக்கணும், எப்போ வேகமா போகணும், எப்போ வேலை மாறலாம், எப்போ ஊர் டு ஊர் போகலாம், எப்போ வெளிநாடு போகலாம், எப்போ திருமண காலங்கள் வருகிறது, எப்போ வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த தசாபுக்திகள் காமிச்சு கொடுக்கும். ஸோ எந்த நேரத்தில் எது செய்யறதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஓரளவுக்கு நாம புரிந்து கொண்டு இப்போ நம்ம பேசுன அந்த துலாம் ராசியான கோச்சார் அமைப்பையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து எந்த நேரத்தில் அது இழுபறியா டிலேவோட நடக்க போகுதா அல்லது சீக்கிரமா நடக்க போகுதா, எந்த மாதிரி அமைப்புகள் காட்டுகிறதுங்கிறத தெரிந்து உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி எது நமக்கு சரியா வரும் அப்படிங்கிற ஒரு பிரெயின் ஸ்டாமிங் வந்து உங்க ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியல், நீங்க எந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பிராப்தங்கள் என்னங்கிறதுக்கு தகுந்த ஒரு நல்ல அமைப்பை, வாழ்க்கையை சரியான சமயத்தில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செய்து தேவையற்ற அனாவசிய செயல்களை செய்யாமல் தேவையற்ற டைம்ல செஞ்சு பண விரயங்கள் சமய விரயங்களை எதிர்கொள்ளாமல் கரெக்டா நமக்கு என்ன பிராப்தம், நமக்கு எது வரும் எது வராது, எது மாதிரி விஷயத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு, நல்ல பலன்கள் இருக்கு, ஷைன் ஆக முடியும், எது மாதிரி விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது, எது மாதிரி டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், எது மாதிரி டைம்ல நம்ம வேகமா போய் ஜெயிக்கலாம், எந்த படிப்பு நமக்கு நல்லது, எந்த துறை நமக்கு நல்லது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, கார்ப்பரேட் பிரைவேட்டா அல்லது அரசு சார்ந்த விஷயமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலத்தை பொறுத்து நமக்கு எது வந்து இயல்பா வருதுங்கிறது நம்ம பேசும்போது இல்லைங்க நம்மளோட பாஸ்ட் லைஃப்லயும் அப்படிதான் வந்தது சொல்றது சிங்க் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டி பெற்றாவே பார்த்தீங்கன்னா உத்வேகம் பண்றோம். எப்போ உத்வேகம் எப்படி வரும், ஒரு விஷயத்த நமக்கு நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு எது வரும் எது வராது, எது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபில்டர் பண்ணலாம், எது மாதிரி விஷயத்தைய நம்ம தேர்ந்தெடுக்கலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நாமளே அமைச்சு திட்டமிட்டு அந்தந்த நேரத்தில் அவசரப்பட்டு போய் செய்து நம்ம பாதிப்படையாமல் அந்தந்த நேரத்தில் அதை செய்து நல்ல பலன்களை அனுபவித்து எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடி வாழாமல் நம்மளுடைய நேரங்காலத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம துல்லியமான ஒரு முடிவுகளை எடுத்துப்படும் பொழுது இந்த கோச்சார பொது பலனையும் தசாபுக்தியோட துல்லிய பலனையும் சேர்த்து வைத்து நாமல் தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் உத்வேகப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.